இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஆலய மணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலய மணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது ஜெபதேவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார். அவர்கள் தங்களது வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர் அவர்களை அழைத்தார். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. தூய ஆவி என்பதற்கு கடவுளின் ஞானம், கடவுளின் ஆற்றல், கடவுளின் சாரம் என பல பொருட்கள் உண்டு. தமத்திருத்துவத்தில் மூன்றாம் நபராய் விளங்கும் தூய ஆவியானவர் புனித சந்தியாகப்பரை எவ்வாறு ஆட்கொண்டு வழிநடத்தினார் என்பதை சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். புனித சந்தியாகப்பர் ஸ்பெயின் நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்ட நேரத்திலிருந்து தனது இறுதி மூச்சு வரை துணிச்சலான சொல் வளத்தாலும் நெருப்புமயமான போதனையினாலும் ஏராளமான ஆன்மாக்களை மனம் மாறச் செய்தார். இறைமகன் இயேசுவை பற்றி அறிவிப்பதனால் பெரும் இன்னல்களையும் இடையூறுகளையும் தான் அனுபவிக்க வேண்டும் என அறிந்திருந்த போதிலும் தூய ஆவியானவரின் வழிநடத்துதலால் அனைத்தையும் தாண்டி வல்லமையோடு நற்செய்தியை அறிவித்தார். படைத்தவன் பதம் இருக்க பதற்றம் ஏன், பரமன் பார்த்து கொள்வான் என்ற வார்த்தைக்கேற்ப
இறைவனிடம் தன்னையே முழுமையாக கையளித்தார். பாதி தூரம் மட்டும் பயணித்தால் இலக்கை அடைய முடியாது. மாறாக பயணம் முழுவதும் பயணித்தால்தான் பாதையை உருவாக்கி இலக்கை அடைய முடியும் என்ற வார்த்தையை வாழ்வாக்கியவர் நம் புனித சந்தியாகப்பர். தனித்து நம்மால் சாதிக்க இயலாது. இறைவனின் பராமரிப்பும் தூய ஆவியின் வழிநடத்துதலும் நம்மோடு இருக்கின்ற போது சாத்தியமில்லாததும் சாத்தியமாகும். ஆம் அன்பு சகோதரமே, வீரத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் மகிழ்வோடும் தூய ஆவியின் வழிநடத்துதலால் வழிநடந்து நமக்கெல்லாம் சிறந்ததொரு முன்மாதிரியாய் விளங்குகின்ற புனித சந்தியாகப்பரின் அருள் என்றும் நம்மோடு இருந்து வழிநடத்தும்படியாக வரமருள தொடர்ந்து இத்திருப்பலியில் பங்கேற்று ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலராக இருந்து நம்மளை எல்லாம் பாதுகாத்து வழிநடத்தி தீமைகள் அனைத்தின் மீதும் வெற்றி கொள்ளவும், அதே வேளையிலே நமது வாழ்வை தூய வாழ்வாக வாழவும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது பாதுகாவலர் புனித சந்தியாப்பனுடைய திருவிழாவினுடைய மையமாக இந்த 9வது நவநாளிலே திருவிழாவிலே ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்களையும் வருக வருக என அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளை சிறப்பு செய்பவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய திரு லூர்து ஆசிரியர் குடும்பத்தினர் மற்றும் சிந்தாமணி இறை மக்கள். அவர்கள் குடும்பத்திற்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் தாமே தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தவும், தொழில் சிறக்கவும், பிள்ளைகள் படிப்பிற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் இறைவன் தொடர்ந்து புனிதர் வழியாக அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அதேபோன்று வாடிகரை சார்ந்த ஜெயராஜ், ராஜேஷ், செல்வமேரி குடும்பத்திற்கு நன்றி பலியாகவும், உடல் நலம், குடும்பலன் சமாதானத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும், வியாபாரம் தொழில் வளர்ச்சிக்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறிடவும், புலியுடைய சார்ந்த சேவியர் இருதயராஜ் கிளாரா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பலன் சமாதானத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும், திருமண காரியம் நடைபெறவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறிடவும், ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாப்பர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூற நீங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து வந்திருக்கிறீர்கள். பல்வேறு ஊர்களிலிருந்து திருப்பயணிகளாக வந்திருக்கிறீர்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய பாதுகாவலுடைய பரிந்துரை உங்களுக்கு எந்நாளும் உண்டு என்ற நம்பிக்கை இந்த திருப்பலி வழியாக உங்களுக்கு இறைவன் கொடுக்கிறார். எனவே இந்த திருப்பலியிலே பக்தியுடன் பங்கு பெறுவோம். இறைவனுடைய ஆசீரை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். இந்த பலியை ஒப்புக்கொடுக்க நம்மையே நாம் தகுதியாக்குவோம். நம்முடைய குற்றங்கள், குறைகள், கடவுளை மறந்து வாழ்ந்த நாட்கள், இறை சமூகத்தை விட்டு வெகு தூரமாக சென்ற சூழ்நிலைகள், இவற்றிற்காக மனவருந்தி மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வணங்குகிறோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம், மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சியில் பொருள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று உதித்தவர் நீர், தந்தையினின்று உதித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே. தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அப்போஸ்தலர்களில் முதல் வேத சாட்சியாக செந்நீர் சிந்து மகிமையை புனித யாகப்பருக்கு தந்துள்ளீரே. உமது தாயாகிய திருச்சபை அவருடைய விசுவாச அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களது ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில்
யூதா மக்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழிவாங்குவாராக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எந்தன் வாழ்வின் சொந்தம் நீயே என் இயேசுவே, உம்மை அன்றி யாரும் இல்லை சொந்த இயேசுவே. எந்தன் வாழ்வின் சொந்தம் நீயே என் இயேசுவே, உம்மை அன்றி யாரும் இல்லை சொந்த இயேசுவே. இயேசுவே என் இயேசுவே, பேசுமே என்னோடு பேசுமே. இயேசுவே என் இயேசுவே, பேசுமே என்னோடு பேசுமே. எந்தன் வாழ்வின் சொந்தம் நீயே என் இயேசுவே, உம்மை அன்றி யாரும் இல்லை சொந்த இயேசுவே. உள்ளங்கையில் பொறித்தன்னை உனதாக்கும் இயேசுவே, என் உள்ளமெல்லாம் நீர்தானே என் இயேசுவே. உள்ளங்கையில் பொறித்தன்னை உனதாக்கும் இயேசுவே, என் உள்ளமெல்லாம் நீர்தானே என் இயேசுவே. நீயின்றி நான் இல்லை என் இயேசுவே, உன் நினைவின்றி வாழ்வில்லை என் இயேசுவே. நீயின்றி நான் இல்லை என் இயேசுவே, உன் நினைவின்றி வாழ்வில்லை என் இயேசுவே. சொந்தமாக நீ போதும் என் இயேசுவே, என் சொந்தமாக நீ போதும் என் இயேசுவே. இயேசுவே என் இயேசுவே, பேசுமே என்னோடு பேசுமே. இயேசுவே
இயேசுவே பேசுமே, என்னோடு பேசுமே. எந்தன் வாழ்வின் சொந்தம் நீயே என் இயேசுவே. உம்மை அன்றி யாரும் இல்லை சொந்த இயேசுவே. தாய் என்னை மறந்தாலும் மறவாத இயேசுவே. தாய் கருவிலை ஒரு கொடுத்த என் இயேசுவே. தாய் என்னை மறந்தாலும் மறவாத இயேசுவே. தாய் கருவிலை ஒரு கொடுத்த என் இயேசுவே. ஒரு நாளும் இலகாத என் இயேசுவே. உன்மடி மீது தவழ்வேனே என் இயேசுவே. ஒரு நாளும் விலகாத என் இயேசுவே. உன்மடி மீது தவழ்வேனே என் இயேசுவே. சொந்தமாக நீர் போதும் என் இயேசுவே. சொந்தமாக நீர் போதும் என் இயேசுவே. இயேசுவே என் இயேசுவே. பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே என் இயேசுவே. பேசுமே, என்னோடு பேசுமே. சொந்தன் வாழ்வில் சொந்தம் நீயே என் இயேசுவே. உம்மை அன்றி யாரும் இல்லை சொந்த இயேசுவே. எந்தன் வாழ்வில் சொந்தம் நீயே என் இயேசுவே. உம்மை அன்றி யாரும் இல்லை சொந்த இயேசுவே. இரண்டாம் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகின்றது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகின்றது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழுதச் செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து
அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தியில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20 முதல் 28 வரை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20 முதல் 28 வரை. அக்காலத்தில் ஜெபதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்தில் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் சகோதர இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக
தமது உயிரை கொடுப்பதற்கும் வந்தான் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சப்ராஜ் எப்படியா இங்கேருந்து கடத்தணும்னு ஆசைப்பட்டேன். உங்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான மாலை வேளையில் நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருடைய பெருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பங்கு தந்தையின் பெயராலும் இருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர் பெயராலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கை தட்டுங்க. வெரி குட். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். அதெல்லாம் அங்கே கடத்தில் போய் வாங்கி சாப்பிட்டா அது பிற்பாடு தான் சந்தோஷமாக இல்லையான்னு தெரியும் ஃபாதர். இப்போ கோயிலில் உட்காந்துருந்தா நாங்கள் என்னத்தை பேச, சரியா? உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியோடு மட்டுமல்ல, மிகுந்த நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் மிகுதியாய் ஆசீர்வதித்து வளப்படுத்துவாராக. பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சந்தியாப்பர் உங்களுக்காக பரிந்து பேசி செபிக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மறுபடியும் சொல்லணுமா? சந்தியாப்பர் உங்களுக்காக பரிந்து பேசி செபிக்கிறார். சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த சாமிகிட்ட சொல்லப்படாதா? அவர் என்ன பகையாளியா? சொல்ல வேண்டியதானே, பக்கத்தில் இருக்காங்க. சரி, எல்லாருக்கும் ஆகும். சரி தானே? வெரி குட். ரொம்ப சந்தோஷம். என் பிரியமான சகோதர சகோதரிகளை, 10 நாட்களில் விழா எடுத்து இந்த 10 நாட்களிலும் குறிப்பிட்ட தலைப்புகளை பங்கு தந்தை அவர்கள் உங்களை கொடுத்து 10 நாள் வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களாம் தலையை ஆட்டப்படாது. சரிதானா? என்ன கருத்துலாம் தெரியாது உங்களுக்கு. ஒரு நோட்டீஸில் பார்த்துருப்பீங்க. அந்த 10 நாட்களிலும் அருட்தந்தையர்கள் மூலமாய் மறைவுரை சிந்தனைகளை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த 10 நாட்களுடைய உச்சகட்டமாய் இன்றைக்கு தூய ஆவியினுடைய நிறைநல் வாழ்வில் பங்கேற்று கொண்ட புனித சந்தியாகப்பர் என்கிற சிந்தனையை பகிர்ந்தெடுக்குமாறு நமக்கு அன்போடு அழைத்திருக்கிறார்கள். அருமையான தலைப்புகளை, தூய ஆவியினுடைய பண்புகளை, கொடைகளை அவர்கள் சிறப்பாக தேர்ந்தெடுத்து அவை அனைத்தும் எப்படியெல்லாம் இந்த புனித சந்தியாப்பருடைய வாழ்வோடு, நமது வாழ்வோடு, குடும்பங்களுடைய வாழ்வோடு இணைந்திருக்கிறது என்பதை பற்றி சிந்தனைகளை சிறப்பாக புரிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் கிருபை புரிந்தார்கள். நன்று. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு, சரியா, ஒவ்வொரு தூயாவினுடைய பண்புகள், கனிகள் ஒவ்வொன்றையும் 10 நாளில் நினச்சி வந்தவங்க இன்றைக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு அவியல் கறி. சரிதானே? ஆமாம். அவியலுக்கு பிடிக்குமா தாயே? இந்த ஆட்டு தலையாக அம்மாப்பா அது நல்லா பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம். அதனால் எல்லா கனிகளையும் ஒட்டு மொத்தமாக நாம் ஒன்றாக இணைத்து புனித சந்தியாகப்பருடைய வாழ்க்கையில் இந்த தூய ஆவியினுடைய செயல்பாடு அல்லது செயல்பாடுகளை புனித சந்தியாகப்பர் எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் என்பதை பற்றிய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைத்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தூய ஆவியினுடைய செயல்பாடுகளுக்குள் நேரடியாக செல்வதற்கு முன்பதாக அதற்கு ஒரு சின்ன பின்னணி தேவை. இந்த சின்ன பின்னணி என்ன அப்படின்னு சொன்னால், அது வேறு ஒன்றும் அல்ல, இந்த சந்தியாகப்பருக்கும் இயேசுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொடர்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆவியினுடைய வரங்களையும் கனிகளையும் ஒருவர் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அனுபவத்தை ஆங்கிலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுகிறான். அந்த அனுபவத்தை நிரம்ப பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த முன்னுரையில் சகோதரி அவர்கள் வாசித்தார்கள், மூவொரு கடவுள் தம திருத்துவம் என்கிற ஒரு சிந்தனை இந்த கத்தோலிக்க திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது, கிறிஸ்துவத்தில் கொடுக்கப்படுகிற பொழுது, தூய ஆவியானவர் தானாக மட்டும் புறப்பட்டு கொண்டு வரவில்லை. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் அவர் புறப்பட்டு வந்தார். நான் மேலே எழும்பி சொல்லுவேன், உங்களுக்கு துணையாளராகிய தூய ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன். சரிதானா? அப்போ இயேசுவினுடைய காலத்திற்கு பிற்பாடு தூய ஆவியினுடைய செயல்பாடு என்பது ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே பார்க்கக்கூடிய ஒன்று, முதல் வசனத்திலே பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனாலும் இந்த இயேசுனுடைய அனுபவத்தோடு இருக்கிற பொழுது அந்த ஆவியினுடைய கனிகள், கொடைகள், வரங்கள் எல்லாவற்றையும் நாம் அனுபவப்பட்டு போகிறோம். அப்போ புனித சந்தியாகப்பர் எப்படி தன் வாழ்க்கையில் இந்த இயேசுவோடு இருக்கக்கூடிய அனுபவத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டார்? அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்கும் யாகப்பருக்கும் என்ன தொடர்பு? யாராவது தெரிய முடியுமா?
பிரதர்ஸ். சரிதானா? வெரி குட். அவங்க சொல்கிறாங்க சகோதரர்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் கூட பிறந்த சகோதரர்கள் அல்ல, ஆனால் ஏன்னா இயேசு ஒருவர் மட்டுமே, சரியா, திருக்குடும்பத்தினுடைய மைந்தராக இருந்தவர். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையில் பார்க்கிற பொழுது அவர் இயேசுவுக்கு ஒரு வகையில் உறவினர். உறவினரோடு மட்டும் அங்கே பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தாண்டி போய் இருக்கக்கூடிய 3 காரியங்கள் மிகச் சிறப்பானவை. அந்த 3 காரியங்களுக்குள் முதலாவது, இயேசுவால் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 திருத்தூதர்களுக்குள் யாக்கோபு முதலாவதாகவே அவர் இருந்தார். சரிதானா? ராயப்பரை தேர்ந்தெடுத்தார், அருளப்பரை தேர்ந்தெடுத்தார், யாகப்பரை தேர்ந்தெடுத்தார். சரியா? அப்போ 4 திருத்தூதர்களை அவர் தேர்ந்தெடுக்கிற பொழுது 4 பேருக்குள் ஒருவராக முதன்மையானவராக யாக்கோபும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது ஒரு நல்ல ஒரு அனுபவம். இரண்டாவது, இயேசு எங்க போனாலும் ஒரு 3 பேருக்கு என்று முக்கியத்துவத்தை கொடுப்பார். யாரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். எந்த? பேதுரு, யாக்கோபு, அருளப்பர். சரிதானா? பழைய வார்த்தையில் பேசுவோம். ராயப்பர், யாகப்பர், அருளப்பர். இந்த 3 பேரையும் இயேசு பல சமயங்களில் முக்கியத்துவப்படுத்தி தன்னுடைய நிலைமைகளை அவர்கள் முற்றிலுமாக புரிந்து கொள்ளும்படியாக செய்வார். அப்போ யாகப்பருக்கு ஒரு தனித்துவம் இருந்தது, இயேசுவோடு இருக்கக்கூடிய தனித்துவம் இருந்தது. நான் அவரோடு ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறேன், என்ன மிகுதியாக இயேசு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த தனித்தன்மை என்பது மூன்றாவது 3 நிகழ்வுகளில் அவர்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்ட ஒன்று புதுமைகள் காண்பதற்கு இந்த 3 பேருக்கும் இயேசு அவர் பணித்திருந்தார். யாயிர் மகள், சரிதானா, 12 வயது சிறுமி இறந்து விட்டார். அவரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று இயேசு செல்கிற பொழுது இந்த 3 பேரை மட்டும்தான் கூட்டு போனார். அப்ப இந்த 3 பேருக்குள் ஒருவராக யாகப்பர் இருந்து கொண்டு, சந்தியாகப்பர் இருந்து கொண்டு இயேசுடைய புதுமைக்கு அந்த உயிர்ப்பிற்கு சான்று பகர்ந்து இருக்கக்கூடிய யாகப்பர். சரியா? தபோர் மலைக்கு போனார். எதுக்கு? இயேசு தபோர் மலைக்கு எதுக்கு போனார்? உருமாற்றம் பெறுவதற்காக. உருமாற்றம் பெறுகிற பொழுது 3 பேரை கூட்டி போனார். அதே ராயப்பர், யாகப்பர், அருளப்பர். அப்ப இந்த உருமாற்ற நிகழ்ச்சி மகிமையினுடைய நிகழ்ச்சி. அப்ப புதுமை ஒருபுறம், மகிமை ஒருபுறம், கடைசியாக இயேசு ஜெஸ்தமனி தோட்டத்துக்கு போகிறார். இந்த ராபோஜனம் முடிஞ்ச பிற்பாடு ஜெஸ்தமனி தோட்டத்துக்கு போகிற பொழுது அங்கு 3 பேரை அவர் தனிப்பட்ட வகையில் அழைத்து கொண்டு போனார். அதே 3 பேர். யார் 3 பேர்? ராயப்பர், யாக்கோபு, அருளப்பர். சரிதானா? ஒன்று பழசுல பேசணும், இல்லை புதுசுல பேசணும், ரெண்டையும் குழப்பப்படாது. சரியா? ரைட். அந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு போய் துன்பத்திலும், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதுமை மகிழ்ச்சி தருகின்ற ஒன்று, மகிமை இயேசு இன்னார் என்று புரிந்து கொள்ளுகின்ற ஒன்று, துன்பம் இயேசுவினுடைய துன்பத்திற்குள் நானும் கலந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கக்கூடிய அருமையான அனுபவம். நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. இந்த முதல் அனுபவம் என்பது தூயாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று. மறந்துடப்படாது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், சந்தியாப்பருடைய இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொன்னால், முதல் சிந்தனை அதுதான். இயேசுனுடைய அனுபவத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த இயேசுனுடைய அனுபவத்தை எங்கே போய் பெற்றுக்கொள்வது? என் பிரியமானவர்களே, பல சமயங்களில் நம்ம பல்வேறு வகையான விழாக்கள், பல்வேறு கொண்டாட்டங்கள், பல்வேறு வகையான அருள் அடையாளங்கள், சரிதானா, அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய விழாக்களாக இருக்கலாம், பங்கில் இருக்கக்கூடிய விழாக்களாக இருக்கலாம், ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது நமது வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருள் அடையாளங்களாக இருக்கலாம். என் அன்பார்ந்தவர்களே, இவை அனைத்தும் ஏதோ சடங்கு முறைக்காக இருக்கக்கூடியவையாக மாறி போய்விடக் கூடாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் சிந்தனை அதுதான். ஞானஸ்தானம் வாங்கிக்கிட்டேன், இன்னைக்கெல்லாம் ஞானஸ்தானம் வாங்குவது என்பது ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று. அப்படியே வரும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு பாப்பா அங்கே மெழுதிரி வித்துக்கிட்டு இருந்தா. சரியா? மெழுதிரி வித்துக்கிட்டு இருந்தா. அவட்ட போய் ஒரு மெழுதிரி கொடுதாயி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பொண்ணு இப்படி முழிச்சிச்சு. சரிதானா, நீ மெழுதிரி கொடுத்தேன்னு சொன்னால் உனக்கு புது நன்மை தருவேன் அப்படின்றேன். அப்போ தான் அவள் சிரிச்சா. புது நன்மை கேட்ட உடனே சிரிச்சாலும் என்னவோ தெரியலை. அதுக்காக வேண்டி புது நன்மை உடனே வாங்கிடுவா? வாங்க மாட்டா. ஏன் தெரியுமா? நான் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். ஏன்னா அதுக்கு ஒரு அழைப்புதல் அழைக்கணும். சரியா? ஞான பெற்றோரை கூப்பிடணும், சொந்தக்காரங்களெல்லாம் வரணும், அது பெரிய விருந்து ஓடணும். அந்த பொண்ணு இங்கே இருக்குதா என்னன்னு தெரியல. என் மேலே கோபத்தில் பார்த்தா தாய் நல்லா இருப்பேன், உன்னை பற்றி நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி,
அப்போ இன்றைக்கு விழாக்கள் பல்வேறு வகையான கொண்டாட்டங்கள் அருளடையாள கொண்டாட்டங்களாக மாறி போனது மட்டுமல்ல, அருளடையாள கொண்டாட்டங்கள் இன்றைக்கு வெளிப்புற சடங்குக்காக கொண்டாடப்படுகிற அந்த சடங்கு விழாக்களாக மாறி போகிற. ஒரு புதுநன்மையாக இருந்தாலும் சரி, அது திருமுழுக்காக இருந்தாலும் சரி, ஞானஸ்நானமாக இருந்தாலும் சரி, அது திருமணம் எப்போதுமே ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு பெரிய ஒரு விழா. இன்னைக்கு அருளடையாள அன்பார்ந்த சகோதர கொண்டாடுங்க. ஆனால் அவற்றை இயேசுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக நீங்கள் மாற்றிவிட வேண்டும், மறந்துடாதீங்க. அதுதான் முதல் அனுபவம். இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறார். அது புதுமையை பார்ப்பதனால் மட்டுமல்ல. நல்லா கேட்டுக்கோங்க, புதுமையை புதுமை சாமி இங்கே இருக்கிறார், சரிதானா? புதுமை ஜோசப் சாமி. புதுமை அவரை சொல்லலை. புதுமையை பார்ப்பதால் மட்டுமல்ல, புதுமையோடு இணைந்து இயேசுடைய மகிமையை காண்பதற்கு, இயேசுடைய மகிமையோடு சேர்ந்து இயேசுடைய துன்பத்தை காண்பதற்கு இன்னைக்கு அனுபவப்படணும். ஐயா, இயேசு எனக்காக பாடுபட்டார், இயேசு எனக்காக மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். இயேசு என் வாழ்க்கையில் இன்றைக்கும் அதிசயங்கள் அற்புதங்களை செய்து கொண்டிருக்க. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அந்த இயேசு எனக்குள் இருப்பதை நான் அனுபவப்பட்டால் தான் தூய ஆவியினுடைய கனிகளில் நம்மால் வளர முடியும். நல்ல முதல் சிந்தனையை படிச்சுக்கோங்க. ஏதோ ஆவியினுடைய கனிகள் இயேசுனுடைய அனுபவத்தோடு ஒன்றாக இணைந்து இருக்கிறவை, ரெண்டையும் பிரித்து பார்க்கப்படாது, சரிதானா? அப்போ இது அடிப்படையாக இந்த இயேசுனுடைய அனுபவத்தை பெற்றவர்களாக மாறுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். அது பல்வேறு வகையான கொண்டாட்டங்கள், அருள் அடையாளங்கள், நான் இயேசுனுடைய பாடுகளோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த சிந்தனைகள், சரிதானா? இவற்றையெல்லாம் ஒன்றாக இணைத்துக் கொள்வோம். ஒன்று. சரி, இதுக்கு பிற்பாடு தான் நம்ம செய்திக்கு வரோம். இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறீங்க கேட்டுறாதீங்க, சரியா? இந்த அடிப்படைக்கு பிற்பாடு தூய ஆவியின் மூலமாய் வழிநடத்தப்பட்ட இந்த யாக்கோபு 3 நிலைகளை நான் பார்க்கிறேன். ஒன்று, நேரம் கருதி, சரியா? இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு எல்லோரும் கொண்டு வந்திருப்பாங்கள்ல. எட்வின் கொண்டு வந்திருக்காங்களா, கொண்டு வரலையா? எட்வினுக்கு தான் தெரியும், ஏன்னா அவர் சப்பாத்தி சமையாரா கொண்டு வந்திருப்பாப்புல. சரி, ரைட். ஏன்னா கெட்டிச்சோடு கட்டி கொண்டு வந்துருவோம்ல, ரைட். அப்போ இந்த 3 காரியங்கள். முதலாவதாக அன்பார்ந்தவர்களே, பாடுகளை சிந்திப்பதற்கு தூய ஆவியானவர் உதவி செய்தார். நல்லா கேட்டுக்கோங்க. ஆவியானவருடைய அருள் பொழிவு, பெந்தகோஸ்தே அனுபவம், திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதுவரைக்கு இயேசுவை பற்றி அவர்கள் திருத்தூதர்கள் 12 பேருமே முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்குள் ஒருவர் தான் யாகப்பர். முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை. இயேசுடைய வாழ்க்கையை குறித்து, வார்த்தையை குறித்து முழுவதுமாக அவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் தூய ஆவியானவர் எப்பொழுது வந்தாரோ, பெந்தகோஸ்தே அனுபவம், திருத்தூதர் பணிகள் 2இல் எப்பொழுது நடைபெற்றதோ அந்த சமயத்தில் தான் இயேசு இன்னார் என்று முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுத்தார். ஏன்னா இது இயேசு சொன்னது. தூய ஆவியானவர் வருவார், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கி சொல்லுவார், நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் அவர் பேசுவார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாக்கோபு இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இயேசுவினுடைய இந்த பாடுகள் இன்னது என்பதை, உயிர்ப்புடைய மாட்சி என்னது என்பதை தன் வாழ்க்கையில் அனுபவித்தவர். முதல் மறைசாட்சியாய், திருத்தூதர்களுக்குள் முதல் வேத சாட்சியாய் மாறி போனார். கைதட்டி அந்த முதல் வேத சாட்சி, திருத்தூதர்களுக்குள் இருக்கக்கூடிய முதல் வேத சாட்சிக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என் அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய அந்த பாடுகளோடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிறைவான ஒரு சிந்தனை, இயேசுவுக்காய் உயிரை கொடுக்க வேண்டும் என்கிற ஆழமான ஒரு நம்பிக்கை உணர்வு. அப்ப இந்த யாக்கோபுக்கு வந்ததுன்னு சொன்னால் ஆவியினுடைய பொழிவை பெற்ற பிற்பாடு, அன்பார்ந்தவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, தூய ஆவியின் மூலமாக வழிநடத்தப்பட்ட யாக்கோபு, அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ முதலாக உயிரை கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை அவருக்குள் எழுந்தது எப்பொழுது தெரியுமா? ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, இயேசுனுடைய மறை நிகழ்வுகளை, அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு எல்லாவற்றிற்குமாக முழு அர்த்தம் கண்ட பிற்பாடு நானும் அவரை போல் மாறி போய்விட வேண்டும். இன்னைக்கு இயேசுவின் அனுபவத்தை பெற்ற பிள்ளைகளாய் இந்த மைதானத்தில் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய மனநிலைகள் பெற்றுக்கொண்டு அவரை போல இன்றைக்கு வாழ்வதற்கு நாம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோமா? அது ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலமாய் வருகின்ற ஒன்று. தைரியம், என் வாழ்வை கொடுப்பதற்கு நான் தயாராக இருந்து கொண்டிருக்கிறேன். தைரியத்தினுடைய ஆவி. அன்பார்ந்தவர்களே, பயப்படப்படாது. வாழ்க்கையில இயேசுவை குறித்து பேசுவதற்கும் இயேசுவை போல் வாழ்வதற்கும் நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் பயம் வேண்டாம்.
இயேசு வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே உயர்ந்த வாழ்க்கையும் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே வாழ்வு தருகின்ற வார்த்தையுமாக அமைந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவற்றை கேட்பதற்கும் அவரை போல் வாழ்வதற்கும் அவருடைய மனநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து யாரும் இடரல் பட்டு விடாதீர்கள். அந்த இயேசுவினுடைய அந்த ஆவியினுடைய பொழிவின் மூலமாய் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நீங்கள். சரிதானா? திருமுழுக்கு பெறுகிற பொழுது உச்சந்தலையில் குருவானவர் அந்த கிறிஸ்மா தைலம் ஊற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார். கிறிஸ்துவினுடைய ஆளுமையிலும் சரிதானா அபிஷேகம் செய்கிறார். அவருடைய ஆளுமையிலும் அவருடைய படிப்பினைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நடப்பதிலும் அவருக்குரியவராய் வழி நடப்பதிலும் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார் ஆவியினுடைய முத்திரை. அப்ப அந்த ஆவியின் மூலமாய் இன்றைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய என் பிரியமான சகோதரனை சகோதரியே, இயேசுவுக்கு சான்று பகர்வதற்கு மறந்து விடாதீர்கள். யாக்கோபு இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் என்பது மிகுந்த தேவைப்பட்ட ஒன்று. இரண்டாவது, யாக்கோபுக்கு இன்னொரு பெயர் ஒன்று உண்டு. என்ன பெயர்? யாரா சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவுக்கு சத்தமாக சொல்லுங்க. இடியின் மகன், இடியின் மக்கள். சரிதானா? அவருடைய சகோதரர் அருளப்பருக்கும் சேர்த்து இயேசு ஒரு பெயர் ஒன்று வச்சார். நிறைய பேருக்கு பட்டப்பேர் வச்சிருக்கீங்க, பட்டப்பேர் வச்சிருக்கீங்களா இல்லையா? ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்லேருந்து எல்லாத்துக்கும் பட்டப்பேர் ஒன்று வைப்பிய. சரிதானா? அப்பா அம்மாவையும் சில சமயத்தில் விட்டுற மாட்டியா, எல்லாருக்கும் பட்டப்பேர். பங்குச்சாமியாருக்கு அது சொல்ல மாட்டோம், பாரு சொல்ல மாட்டோம், இங்கே சொல்ல மாட்டோம். சரி, இயேசு ஒரு பெயரை கொடுத்தார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு பேதுருவுக்கு ஒரு பெயரை மாற்றினார். நீ பாறை, அது நல்லது. இன்னொரு பெயரை இவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ஒரு பெயர் கொடுத்தாருப்பாங்க, இடியின் மக்கள். அது என்ன இடியின் மக்கள்? இடி இடிச்சா பயப்படுவியா பயப்பட மாட்டியா? பயப்பட மாட்டியா? சொல்லு சும்மா. என்னை பார்த்தே கேள்வி கேட்டு நான் அந்த பிள்ளை பதிலே சொல்ல மாட்டேங்க. சே, இடியை பார்த்தா இடி ஏமா ஏ தாயே ஏ ராச ஏமா ஒன்றதான் இடி வந்துச்சுன்னா பயப்படுவியா பயப்பட மாட்டியா? பயப்படுவேன், பயப்படுவேன். இடியின் மக்கள் என்று அந்த இருவருக்கும் பெயர் வைத்திருக்கான்னு சொன்னால் அவரிடமிருந்து புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் இடியை போன்று இருந்த ஒரு காரணத்தினால் இயேசு இந்த ரெண்டு பேருக்கும் இடியினுடைய மக்கள். அவ்வளவு கடினம் என்று சொன்னால் தீமையை அல்ல, கடினமான. சொன்னா சொல்லதான், அவ்வளவுதான். பிடிச்சுனா பிடிச்சு, அவ்வளவுதான். நான் சொன்னதுதான், நான் பிடிச்சதுதான், நான் சொன்னதுபடி நடக்கணும். அப்போ இந்த இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன தெரியுமா? பிடிச்சபடியில் நிற்பது. யாக்கோபுக்கு அப்படி இருந்துச்சு. யாக்கோபுக்கு அப்படி ஒரு பெயர் இருந்தது, இடியின் மக்கள். அவர் பேசினார்னா எல்லாரும் கதிகலங்கி போய் இருக்கக்கூடிய சூழலில் இருந்திருக்க வேண்டும். விவிலியத்தில் வாசிக்கல, ஆனால் அந்த பெயருக்கு இருக்கக்கூடிய ஒரு அலாதியான ஒரு பொருள் அப்படிப்பட்டது. அப்போ இந்த இந்த யாக்கோபு சந்தியாகப்ப இந்த இடியினுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வார்த்தைகளும் அவருடைய போக்குகளும் இருந்தன. ஆனால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியினுடைய வல்லமையின் மூலமாய் அவர் உண்மையை உரைப்பதற்கு கற்றுக்கொண்டார். கைதட்டுங்க பாப்பா. உண்மையை உரைப்பதற்கு கற்றுக்கொண்டார். நம்ம எல்லாம் பேசுகிறோம், நம்ம எல்லாம் பேசுகிற பொழுது எதை பேசுகிறோம்? என் அன்பார்ந்த சகோதரனை சகோதரியை, சில சமயத்தில் பொய்ய கூட உண்மை போல திருத்தி ரொம்ப ஆழமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏமாற்று காரியங்களை கூட ரொம்ப அழுத்தமாக சொல்லிக்கொண்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்து எல்லாம் பார்க்கும்போது பொய்யா இருக்கும். இன்னைக்கு பொய் சொல்றதுக்கு கூட சில சமயங்களில் தயங்குவதில்லை, அடிச்சு சொல்லுகின்ற பொய். ஆனால் நமது பாதுகாவலர் யாகப்பர் அவர் இடித்துரைத்து சொன்னார். சொல்லுகிற பொழுது உண்மையை மட்டும் சொன்னார். திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரம் 13 ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வருது. என்ன பிரச்சனை? அங்க இருக்கக்கூடிய திருத்தூதர்களுக்கும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையே சின்ன ஒரு பிரச்சனை. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொன்ன பிற்பாடு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு விருத்த சேதனம் தேவையா தேவையில்லையா? பவுல் சொன்னார் விருத்த சேதனம் தேவையில்லை என்று சொன்னார். மற்றவர்கள் சொன்னார்கள் விருத்த சேதனம் தேவை. அந்த குழுவில் யாகப்பரும் ஒருத்தர் இருந்தார்.
விருத்த சேதனம் தேவை. அதுதான் மீட்பு கொடுக்கு. பவுல் அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரம் பேசுகிறார். இயேசு மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை தானே முக்கியம், இயேசுடைய ரத்தம் தானே முக்கியம், இயேசுடைய பாடுகள் தானே முக்கியம், இயேசுடைய உயிர்ப்பு தானே முக்கியம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய 12 பேருக்கு மத்தியில் யாக்கோபு நம்ம சந்தியாபுரம் எந்திரிச்சு நின்று அவர் ஒரு உண்மையை உரைத்தார். பவுல் சொல்லுவது உண்மை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். பவுல் சொல்வது உண்மை. இன்னைக்கு புறவினத்து சகோதரர்கள் மேல் நாம் எந்த சுமையும் சுமத்தாதபடிக்கு விருத்த சேதனத்தை பற்றி யாரும் பேச வேண்டாம். பவுல் சொல்வது உண்மை, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நீ சத்தம் போட்டு பேசின காரணத்தினால் பொய் உண்மையாகி விடாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. அது உன் குடும்பத்தில் கூட இருக்கலாம், நீ வாழுகின்ற சமூகத்தில் இருக்கலாம், இந்த திருச்சபையிலும் இருக்கலாம். சத்தம் போட்டு பேசுறவங்கள்லாம் இன்னைக்கு உண்மை பேச விட முடியாது. உண்மையை கடவுளுக்கு உரிய முறையில் பேசுகிற பொழுது அது என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீ சத்தம் போட்டு இன்னைக்கு பொய்யை பேசிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரைட் உண்மையை போல பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் எங்கேயோ சிக்கி மாட்டிக்கிட்டு அப்பொழுது உண்மை வருகிற பொழுது தலை குனிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை மாறி போய்விடக்கூடாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சத்தம் போட்டு பேசினா இன்றைக்கு தப்பித்து விடலாம், ஆனால் என்றைக்கோ உண்மை உன் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்க. சந்தியாகப்பர் ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர். உண்மைக்கு அவர் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தினார். உண்மைக்கு உறுதிப்பட அவர் பேசினார். இன்றைக்கு உண்மையை பேசுவதற்கு தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியினுடைய உண்மையை பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். கடைசியாக மூன்றாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு வாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20 முதல். சரியா? 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அம்மா ஒரு சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. யார்கிட்ட? இயேசுகிட்ட வர்றாங்க. வந்த பிற்பாடு இயேசு கேட்கிறார். அந்த தாயை பார்த்து கேட்டார், ஏம்மா என்ன வேணும், எதுக்கு வந்திருக்கிறீங்க? என் மகன் 2 பேரில் ஒருவர் உமது வலப்பக்கமும் மற்றவர் ஒருவர் இடப்பக்கமும் அமர வேண்டும். என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, என் பிள்ளை முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கக்கூடிய தாயோடு யாக்கோபுவும் அருளப்பெரும் யோவானும் சரி எங்களுக்கு முதலிடத்தை தாரும் என்று கேட்டார்கள். அவர்களை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க இந்த காரியத்தை. முதலிடத்தை தேடி வந்த யாக்கோபு ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு அவர் ஸ்பெயின் நாட்டுக்கு போனார். ஸ்பெயின் நாட்டுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷனில் வாசித்தாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு திருத்தம். ஸ்பெயின் நாட்டுக்கு போய் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை அவர் போதித்தார். ஆனால் நிறைய பேர் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சவால் இருந்தது. முதல்வராக இருக்க வேண்டும், முதல் 12 பேரில் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய யாக்கோபு அந்த இடத்தில் போன ஒரு பாடு தன்னுடைய இயலாமையை கொஞ்சம் நினைத்திருக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கோங்க. இயலாமையை நினைத்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் வெற்றிகரமாக அந்த ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது வெற்றிகரமாக மக்களால் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. எனவே அவர் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார். அன்பார்ந்தவர்களை நல்லா கேட்டுக்கோங்க. மீண்டும் எருசலேமுக்கு வந்தார். எருசலேமுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கடைசி வரைக்கும் போதித்துக் கொண்டிருந்தவர் கடைசியில் தலை வெட்டப்பட்டு அவர் முதல் 12 பேருக்குள் முதல் மறைசாட்சியாய் மரித்து போனார். அன்பார்ந்தவர்களே, அது பிற்பாடு நடந்த நிகழ்ச்சி அந்த வரலாற்றில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அவருடைய சீடர்கள் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு ஒரு படகின் மூலமாக ஸ்பெயின் நாட்டுக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் புதைத்து வைத்தார்கள். இன்றைக்கு அந்த ஸ்பெயின் நாட்டில் கம்போஸ்தலா சரிதானா அந்த இடத்தினுடைய பெயர் கம்போஸ்தலா. அந்த கம்போஸ்தலா என்கிற பெயருக்கு தமிழ் அர்த்தம் சொல்லணும்னா விண்ணக கூட்டங்களுடைய நிலம், விண்மீன்களுடைய நிலம், விண்மீன்களின் நிலம், த லேண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ். இன்றைக்கு இந்த ஸ்பெயின் நாடு முழுவதற்கும் ஒரு சிறப்பு மிகுந்த பாதுகாவல் இருக்கிறார் சொன்னால் அது கடவுளால் உயர்த்தப்பட்டு இருக்கக்கூடிய நமது சந்தியாகப்பர். கைதட்டுங்க பார்ப்போம். சந்தியாகப்பர் அந்த கம்போஸ்தலா இடத்திற்கு மக்கள் இன்றைக்கு கால்நடையாக அவர்கள் நடந்து கொண்டு போகிறார்கள். பக்கத்தில் காரில் போகலாம், பல்வேறு வகையான வாகனங்களில் சென்று அடைய முடியும். ஆனால் அங்கு கால்நடையாக சென்று, அது இளைஞர்களாக இருக்கலாம், இளம் பெண்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், அந்த இடத்திற்கு நடந்து சென்று
அந்த சந்தியாகப்பரை தரிசிப்பது என்பது, அங்கு அந்த சந்தியாகப்பருக்கு வணக்கம் செலுத்துவது என்பது, அவர் மூலமாக கடவுளுடைய பெருமையை பறைசாற்றுவது என்பது அங்கு செலுத்தப்படுகிற அருமையான ஒரு சிந்தனை. கடவுள் உயர்த்தினார். மூன்றாவது சிந்தனை அதுதான். யாக்கோபு தூய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். நடக்கலை. ஆனால் ஆவியினுடைய வல்லமையை பெற்றிருக்கக்கூடிய இந்த சந்தியாகப்பர் தன்னை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளால் அவர் உயர்த்தப்பட்டார். தன்னை தாழ்த்தி கொண்டதை அவருடைய புத்தகத்தில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஏழைகளை குறித்து பேசுவார். ஏழைகளை குறித்து பேசுவார். தான் மேலாக இருக்க வேண்டும் நினைக்கிறவர் யாராவது ஏழையை குறித்து பேசுவாங்களா? ஐயா, நான் தாயா பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவன் ஏதாவது சாமானியப்பட்ட மக்களை பற்றி பேசுவாங்களா? ஆனால் சந்தியாகப்பர் பேசினார், எழுதினார். ஏழைகளை மதியுங்கள் என்று சொன்னார். பெரியவனாக, எல்லாருக்கும் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று மனித சக்தியில் நினைத்து கொண்டிருந்த இந்த யாக்கோபு தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒருபாடு தன்னை தாழ்த்தி ஏழை எளியப்பட்ட மக்களை உயர்த்தி கடவுளால் உயர்த்தப்பட்டு இருக்கக்கூடிய புனித சந்தியாகப்பர். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, மூன்றாவது காரியம் அதுதான். உன்னை நீயே உயர்த்தி கொண்டு பெருமை பாராட்டி கொண்டு இருக்க வேண்டும் மட்டும் நினைக்காத. அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாமல் கூட போய்விடும். என்னை பற்றி நானா பெருமை பேசிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் என்னென்ன சாதிச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நானா என்னை பற்றி பேசுகிற பெருமை என்பது ரொம்ப நாளைக்கு கதை ஓடாது. கடவுள் என்னை உயர்த்த வேண்டும். அப்ப என்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய மனநிலை எப்படி வரும்? அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் யாக்கோபு பெற்றுக்கொண்டதை போல் எனக்கும் கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். மற்றவங்களுக்கு முன்னால் தாழ்த்திக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாட்சியோடு இருப்பதில் எந்த தீமையும் கிடையாது. நான் பெரியவனா நீ பெரியவனா சண்டையே போடப்படாது. சரிதானா? நான் சம்பாதிக்கிறவன், நீ நான் சொல்லுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும். தயவு செய்து சொல்லாதீங்க. ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் சொன்னால் எனக்கு ஒருவர் மற்றவருடைய இன்ப துன்பங்களில் அதைத்தானே கல்யாணத்தன்னைக்கு சொன்னிய. கல்யாணத்தன்னைக்கு சொன்னீங்களா சொல்லலையா? திருவிழாவுக்கு வந்த சமயத்தில் அதை போய் ஞாபகப்படுத்திட்டு இருக்கே. பேசாமல் வேற விஷயத்த பேச வேண்டியதானே? சொன்னீங்களா சொல்லலையா? ஆமாம், நான் சின்ன பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகளை பார்த்தா கேட்க முடியும். உங்களை பார்த்தா கேட்குறேன். தாய்மார்களை பற்றி, தந்தைமார்கள்லாம் பின்னால் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆமாம் ஃபாதர், நாங்கள் சொல்லிட்டோம் ஃபாதர், ஞாபகம் இருக்குது ஃபாதர். சரியா? இன்பத்திலும் துன்பத்திலும் சொல்லுங்க, உடல் நலத்திலும் நோயிலும். சரி, மைக்க பிடிச்சி உங்களுக்கு சொல்லணும். சரிதானே? நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாளெல்லாம் உங்களை மதிக்கவும் நேசிக்கவும். என் பிரியமான சகோதரனை சகோதரியே, யார் பெரியவன் என்று வாக்குறுதி கொடுக்கவில்லை. நான் உன்னை விட பெரியவனாக இருப்பேன், உன்னை விட பெரியவனாக இருப்பேன் இல்ல. இன்பத்திலும் துன்பத்திலும் ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை தான் சொன்னீங்க. அப்போ இன்றைக்கு யார் பெரியவர் என்கிற போட்டி பொறாமைகளுக்கு குடும்பங்களுக்கு தயவு செய்து இடம் கொடுத்து விடாதீர்கள். சரியா? இன்னைக்கு கணவன் மனைவி, எப்பா பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கீங்களா? கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கேட்கலையா? நல்லா கேளுங்க. இன்னைக்கு வேற யாரோட போட்டி ஓடுறல போடலையோ, உங்களை பெற்ற அப்பா அம்மா கூட நல்லா போட்டி ஓட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்க காலத்தில் போட்டி போட்டோம்னா சட்டைன்னு ஒரு அறதான் விழும். முதல்ல எடுத்த உடனே என்ன, முதல்ல கேட்ட உடனே நான் சொன்னதை சத்தம் போடாமல் கேட்டுட்டு போயிட்டே இரு. அப்படித்தான் நாங்களெல்லாம் வளர்த்தாங்க, அப்படித்தான் வளர்ந்தோம். இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா அப்படி அடிக்க போகக்கூடாது. அடிக்க விட்டுருவியான்னு கேட்கேன். கைது கொண்டு என்ன சொல்லுவேன்? எப்பா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பேசாமல் போங்கப்பா. சொன்னியா சொல்லலையா? இன்னும் சொல்லலைப்பா, அது இனிமே தான் சொல்லணும். நீங்கள் சொல்லிக்கிட்டே எல்லாம் நம்பி போய் சொல்லிடுவோம். அதை சொல்லி உனக்கு பிரசங்கம் கொடுக்கலதாயே நல்லா இருப்ப, சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். கேட்டேன்னா நல்ல பெரிய பூவை வச்சுட்டு வந்திருக்கேன், ரொம்ப அருமையாக ஜோடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த வார்த்தை இனிமேல் சொல்லிடப்படாது. ஏன்னா இன்னைக்கு வளர்ந்து வருகிற பிள்ளைகள் அப்பா அம்மா கூட தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. போட்டி போடுறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது. பார்த்துக்கோ, நிறைய அறிவு இருக்கு. எதை பற்றி அறிவு இருக்கு? இந்த ஜோசப்ரா சாமிங்க ஒரு செல்லு வச்சுருக்காங்க. இந்த சகோதரிங்க ஒரு செல்லு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த மொபைலை பற்றி, கம்ப்யூட்டரை பற்றி, இதை பற்றியெல்லாம் அறிவு உங்களுக்கு ரொம்ப இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அப்பா அம்மாவை ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்லாம். என்ன அப்படி தானே? ஆமாம்.
ஏன்னா அப்பா அம்மாவுக்கு செல்லை பற்றி என்ன தெரியும்? இதை இப்போ இந்த செல்லை எடுத்துட மாட்டேன், சரி எடுத்து கொடுத்து இந்த பிளேட்டை கொடுத்தோம்னா நான் பூசையை முடிக்கக்குள்ள 3 தடவை கலத்தி மாட்டிடும். நம்ம அப்போ தான் யோசிக்கிட்டு இருப்போம், இந்த மொபைலை எப்படி ஆஃப் பண்ணுறது, அது கீப்புன்னு சத்தம் போடுறது, அது என்ன பண்ணுறது, ஒன்றும் புரிய மாட்டாங்க நமக்கு. அதனால் அப்பா அம்மாவோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க, வாலிப பையங்க இருக்கிறீங்க, நீங்கள் போட்டி போட வேண்டியது உங்கள் பெற்றோரோட அல்ல. ஏனென்றால் அவர்கள் கடவுளின் ஞானத்தோடு உங்களை வழிநடத்தி கொண்டு. அப்பா அம்மா கைதட்டுங்க பாப்பா, எல்லாரும் பிள்ளைகளும் அப்பா அம்மா கைதட்டுங்க, கைதட்டுங்க. வெரி குட், சந்தோஷம். இன்னைக்கு அவர்களோடு நீங்கள் போட்டி போடுவதற்கு அல்ல, ஆனால் அவர்களுடைய ஞானத்தின் மூலமாய் வழிநடத்தப்படுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பெற்றோரை உங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு யார் பெரியவங்க, நாமளே பெரியவங்களா மாற்றி விடக்கூடாது. நம்ம பெற்றோருக்கு அடிபணிந்து இருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாய் மாறி போகும். அன்பார்ந்த பிள்ளைகளை விரும்பியும் சொல்லுகிறாரு, தன் பெற்றோரை மதித்து நடக்கக்கூடியவன் தன்னுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றுக் கொள்கிறான். அவங்களோடு போட்டி போடாதீங்க. அதுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இந்த குடும்பத்தில் நீங்கள் வளர்க்கப்படவில்லை. குடும்பத்தில் பெற்றோரை மதிப்பதனால் வருகின்ற ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் இருக்கும்படியாய் உங்கள் பெற்றோரை உயர்த்துங்கள். அதான் ரொம்ப முக்கியம். உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்ளாதீர்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ ஆவியினுடைய வல்லமையை பொழிவை பெற்றிருக்கக்கூடிய 3 நிலைகள், 4 என்று சொல்லலாம். முதலாவதாக அடிப்படையாக இயேசுனுடைய அனுபவம். சரிதானா? நம்ம கொண்டாடுகிற விழாக்கள், நம்ம கொண்டாடுகிற அருள் அடையாள கொண்டாட்டங்கள், அவை அனைத்திலுமாக நான் இயேசுவின் மகனாய் மகளாய் இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, யாராக இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க, அந்த வார்த்தை முதல்ல முக்கியம். சரிதா? அது உட்பாடு தூய் ஆவியினுடைய ஒரு பொழிவு. அந்த தூய் ஆவியினுடைய பொழிவில் நமக்கு முதலாவதாக சந்தியாப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று, நான் உயிரை கொடுத்தது போல் என் இயேசுவுக்காய் நீங்கள் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? சொல்லுங்க, நான் இயேசுவுக்காய் வாழ்வேன். சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் மனநிலையோடு வாழ்வேன். சொல்லுங்க. இரண்டாவது, உண்மைக்கு சான்று பகர்கிற புனித சந்தியாகப்பர். அது தூயாவினுடைய வரங்களுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பேசுகிற இடித்துரைத்து பேசுகின்ற வல்லமையை உண்மைக்காய் பேசினார். நானும் உண்மை பேசுவேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நானும் உண்மையை பேசுவேன். மூன்றாவது, என்னை தாழ்த்திக் கொள்வேன். சத்தமா சொல்லுங்க, கடவுள் உயர்த்துவார், கடவுள் உயர்த்துவார். ஆண்டவருடைய ஆசீரும் வல்லமையும் உங்களை உங்கள் குடும்பங்களை தொடர்ந்து வழிநடத்துவதாக. ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்ட புனித சந்தியாகப்பர் உங்களுக்காக நிறைந்து பரிந்து பேசி அந்த ஆவியினுடைய வரங்களுக்குள்ளும் கொடைகளுக்குள்ளும் உங்களை நிரப்பி வழிநடத்தி கொண்டிருப்பாராக. ஆமென். வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கைகளிலும் நிறைவான ஆசிரை பெற்று மகிழ் அந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறோம். எளிய நெஞ்சமும் தூய உள்ளமும் இரக்க சிந்தனையும் கொண்டு வாழ்ந்த இந்த புனித யாகப்பரின் வழி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கடவுள் வழியாக அவருடைய அருளையும் ஆசியையும் அவர் வழியாக நிறைவான வாழ்வையும் பெற்று மகிழ நமது மன்றாட்டுக்களை அந்த தேவனுக்கு இப்பொழுது சமர்ப்பிப்போம். உலகெங்கிலும் பரவியுள்ள எம் திருச்சபையையும் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தர வேண்டுமெனவும் தங்கள் பணியை நிறைவாக செய்து அதில் மகிழ்வை கண்டிடவும் ஒவ்வொரு நாளும் திருச்சபையின் வளர்ச்சிக்கு எதிராக வரும் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து அமைதியான முறையில் தூய ஆவியின் கனிகளை பெற்று தொடர்ந்து பயணிக்க வேண்டிய வரங்களை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவர் இறைவா, என் நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நாட்டுக்காக உழைக்கவும் தன்னலம் விடுத்து தூய ஆவியின் உள்ளொளியை பெற்று மக்கள் நலனில் அக்கறை கொண்ட நல்ல தலைவர்களாய் நீதியோடும் நேர்மையோடும் வாழக்கூடிய வரத்தை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்பு மிக்க எம் இறைவா, புனித சந்தியாகப்பரின் திருத்தலம் நாடி வந்துள்ள ஒவ்வொருவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பல்வேறுபட்ட எண்ணங்களோடும் விண்ணப்பங்களோடும் உம் திருச்சமூகம் கூடியுள்ள இறை மக்களின் வேண்டுதல்கள்
உமது திருவுளத்தால் நிறைவேற்றும்படியாகவும் தூய ஆவியால் நிரம்ப பெற்றவர்களாய் வாழவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவொரு இறைவா, புனித சந்தியாகப்பரின் பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். படிக்கும் குழந்தைகளுக்கு ஞானத்தையும், வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் இளைஞர்களுக்கு வேலை கிடைத்திடவும், குடும்பங்களில் பொருளாதார வளர்ச்சியடையவும், அன்பு, அமைதி, நீதி போன்ற இறையாட்சி விழுமியங்களை வாழ்வாக்கிட உமது தூய ஆவியானவர் எங்களில் இருந்து செயலாற்றிட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியாராம் துணையாளரை எங்களுக்கு மாபெரும் கொடையாய் அளித்து எங்களை வழிநடத்தும் அன்பு இயேசுவே, தூய ஆவியின் கனிகளின் வழியாக இயேசுவின் அனுபவத்தை பெற்று எம் புனித சந்தியாகப்பரை போல் பாடுகளை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உண்மையை உரக்க சொல்பவர்களாய் வாழவும், எங்களையே நாங்கள் தாழ்த்தி இறைவனை முதன்மைப்படுத்தி தாழ்ச்சியோடு வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, இன்று எமக்காக திருவிழா திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் எம் அருட்தந்தையர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறை மக்களை இறை ஒளியின் பாதையில் வழிநடத்தி செல்லும் இவர்களுக்கு உமது தூய ஆவியின் கனிகளை நிறைவாய் பொழிந்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, இந்த திருத்தலத்தினுடைய நல் வளர்ச்சிகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற அன்பின் ஆவியானவரே, எங்களுடைய பரலோக பிதாவே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய சுமைகளை எல்லாம் நான் தாங்குகிறேன் சொன்ன தெய்வமே, எங்களுடைய ஏக்கங்களை, தாகங்களை, எங்களுடைய சுமைகளை எல்லாம் உமது பாதத்தில் இப்பொழுது நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். நாங்கள் உமது பாதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிற மன்றாட்டுகளுக்கெல்லாம் நீர் செவிசாய் தருளும். தொடர்ந்து உமது அன்பையும் ஆறுதலையும் ஆசியையும் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய்? என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய்? இயன்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா, நான் விரும்புவதை தரவா, என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? செய்யும் ஆயிரம் பலிகளும் அன்றாடம் நான் சொல்லும் ஏராளம் ஜபங்களும் அன்பின்றி மனதில்
மனதிற்கு மகிழ்ச்சியாய் நான் நினைத்தேன், உம் பெயருக்கு புகழ்ச்சியாய் நான் நினைத்தேன். நீர் விரும்பும் காணிக்கை பலி அல்ல, உம் இரக்கம் என்றறிந்தேன். என் இறைவா, என் இரக்கத்தின் செயல்களை ஏற்றருள்வாய். என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். உனக்கென நான் செய்யும் ஒருத்தலும் தவங்களும், எனக்கென நான் தரும் பொருத்தனை கொடைகளும். மனதிற்கு மகிழ்ச்சியாய் நான் நினைத்தேன், உன் பெயருக்கு புகழ்ச்சியாய் நான் நினைத்தேன். நீர் விரும்பும் காணிக்கை புகழ்ச்சி அல்ல, உன் செயல்கள் என்றறிந்தேன். என் இறைவா, என் பயனொரு செயல்களை ஏற்றருள்வாய். என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். இயன்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா. சகோதரரை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய தேவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, உமது திருமகனின் மீட்பளிக்கும் திருமுழுக்கினால் எம்மையெல்லாம் கழுவியருளும். உம் திருவிழப்படியே அப்போஸ்தலர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பரிய புனித யாகப்பிரியருடைய விழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதர்களின் அடையாளமாக என்றென்றும் இந்த மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக போதனைகளை வழங்கவும், அது அப்போஸ்தலர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே இறைவா, வானக தூதுவர்கள் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து எந்நாளும் ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும்
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை எல்லாம் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்களென எங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு உமது அடியார்கள் அனைவரையும் தயவுடைய நினைவு கூர்ந்தலும். உமது திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க சேரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமகள் நிறைவேற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள்,
சிறப்பாக இன்று நாங்கள் நன்றி கூறி விழாவெடுக்கின்ற புனித யாக்கோபு இவ்வுலகில் நமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொண்டு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், எனது அமைதியையே உங்களுக்கெல்லாம் வழங்குகிறேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் மொழிந்தீரே. எங்களது பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கைகளை எல்லாம் கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் உம் நிறைவான அருளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதியும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அவர் தருகிற அமைதியையும் சமாதானத்தையும் நாம் அறிவித்துக் கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும். இது என்ன
இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது வழங்கப்படக்கூடிய நற்கருணையை தங்களையே தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இதை பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் பக்தியிலே இருந்து நமது புனிதரிடம் மன்றாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றீர், உண்மையின் வழி அது என்னில் என்றீர். உலகின் ஒளி அது நான் என்றீர், உண்மையின் வழி அது என்னில் என்றீர். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தீர். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தீர். இயேசுவே உம் நினைவாக செய்திடுவேன், இயேசுவே உம் நினைவாக செய்திடுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும்.
சுமை கொண்டோரை நீர் வரவேற்றீர், சுகம் காணவே உம் கரம் தந்தீர். சுமை கொண்டோரை நீர் வரவேற்றீர், சுகம் காணவே உம் கரம் தந்தீர். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மையே இதயம் ஏற்கிறேன். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மையே இதயம் ஏற்கிறேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன், இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாப்பனுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் புனித சந்தியாப்பர் வழியாக உங்களை நிறைவாக பாதுகாத்து வழிநடத்துவராக. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளையிலே நமது மத்தியிலே இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்தவர் நம்முடைய மண்ணை சார்ந்தவர் அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்கள். தந்தை அவர்கள் பாவூர் சத்திரம் பங்கினுடைய பங்கு தந்தையாக இருக்கிறார். திருவிழாவின் பொழுது தவறாது வந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நமக்காக ஜெபித்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்ற விதமாக கரவொலி எழுப்பி இந்த பொன்னாடையை அவருக்கு போர்த்துவோம். எப்போதுமே மறையுறை என்று சொன்னால் நம்முடைய மறை மாவட்டங்களிலே வரக்கூடிய அருட்தந்தையர்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தந்தை அருட்தந்தை சகாஜான் அவர்கள். தந்தை அவர்கள் என்னுடைய பயிற்சி காலத்தில் எனக்கு அதிபராக இருந்தார்கள். இப்பொழுதும் ஒரு நல்லதொரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இந்த நாளிலே எங்களுடைய மக்களுக்காக மறையுரை ஆற்றி ஜெபிக்க வேண்டும் என்று அழைத்த பொழுது மகிழ்ச்சியோடு இங்கு வந்து இந்த நாளிலே நமக்காக நல்லதொரு மறையுரை ஆற்றி நல்ல சிந்தனைகளை கொடுத்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்ற விதமாக இந்த பொன்னாடை போர்த்தி ஒரு நன்றியை தெரிவிப்போம். அவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியிலே ஜெபித்தவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை டி சேவியர் அவர்கள். தந்தை அவர்கள் திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை ஆசிரை வழங்க இருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்ற விதமாக கரவொலி எழுப்பி இந்த பொன்னாடையை போர்த்தி நன்றி தெரிவிப்போம். வெகு தொலைவில் இருந்தாலும் ஊட்டி மறை மாவட்டத்திலே இருந்தாலும் எப்பொழுதும் நம்முடைய திருவிழா என்று சொன்னால் தந்தையினுடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்காது. அருட்தந்தை ஆர்ஜேஎல் அந்தோனிராஜ் அவர்கள் தந்தை அவர்கள் திருவிழாவின் பொழுது நம்மோடு உடன் இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு கொடி இறக்க திருப்பலியிலே சிறப்பு செய்ய இருக்கிறார். இந்த நாளிலே இந்த திருவிழா திருப்பலியிலே நமக்காக கலந்து கொண்டு ஜெபித்திருக்கிறார். தந்தை அவர்களை நன்றி தெரிவிக்கின்ற விதமாக கரவொலி எழுப்பி இந்த பொன்னாடையை போர்த்தி அவருக்கு நன்றி தெரிவிப்போம்.
அருட்தந்தை ஜோசப் ராஜ் அவர்கள் தந்தையை பற்றிய அறிமுகம் தேவையில்லை. நவநாட்களிலே தன்னுடைய சுரண்டை இறை மக்களை அழைத்து வந்து சிறப்பு செய்தார். இந்த நாளிலும் வந்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியும் பாராட்டையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய புளியங்குடி பங்கினுடைய அறிவிக்கப்படாத உதவி பங்கு தந்தையாக இருந்து ஆன்மீக காரியங்களிலே அதிகமாக நமக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர் அருட்தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்கள். தந்தை அவர்கள் எப்பொழுது ஆன்மீக தேவை என்று சொன்னால், ஒரு திருப்பலி என்று சொன்னால் உடனடியாக வந்து நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். நவநாட்களிலும் வந்தார். இந்த திருவிழாவிலும் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்ற விதமாக இந்த பொன்னாடை போற்றி நன்றி தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளை சிறப்பு செய்தவர்கள் 9வது நாள் திருவிழா என்று சொன்னாலே இந்த நாளை சிறப்பு செய்யக்கூடியவர்கள் சிந்தாமணி இறைமக்கள் மற்றும் திரு லூர்து ஆசிரியர் குடும்பத்தினர் கோயம்புத்தூர் அவர்களுக்கும் நாம் நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்தினுடைய வளர்ச்சி சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதிலே தாராள உள்ளத்தோடு மக்களாகிய நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே இந்த நாளிலே எப்பொழுதும் ஆலயத்திலே ஒளி இருக்க வேண்டும், லைட் எரிய வேண்டும் என்பதற்காக இன்வெர்ட்டர் நமக்காக வாங்கி கொடுத்தவர்கள் பாம்பு கோவில் சந்தையை சார்ந்த நிக்கோலாஸ் அவர்களது மகன் சேவியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் என்ற மாகாணத்திலே இருக்கிறார். எனவே அவர்களுக்கும் இந்த வாங்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நம்முடைய மண்ணிலே இருந்து கொண்டு அதை எப்படி ஆட்களை எல்லாம் அழைத்து வந்து எது வேண்டும், எப்படி வேண்டும், எத்தனை வாட்ஸ் வேண்டும் என்று சொல்லியெல்லாம் கலந்து ஆலோசித்து இந்த நாளிலே நமக்காக உதவி செய்து கொண்டிருந்தவர் திரு மாணிக்கம் அவர்கள். இருவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இந்த வருடத்திலே தண்ணீர் பிரச்சனை தீர்ந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகின்ற பொழுது இரவு இருக்கும், காலையிலே தண்ணீர் இருக்காது. அந்த நிலையை நாம் இப்பொழுது நீக்கி இருக்கின்றோம். நம்முடைய ஆலய வளாகத்திலே ஒரு போர்வெல் போடப்பட்டிருக்கிறது. அந்த போர்வெலுக்கு மோட்டார் மற்றும் இதர சாதனங்கள் வாங்கி கொடுத்தவர்கள் நம்முடைய ஆலய உபதேசியார் திரு சேஸ்ராஸ் ஆசிரியர் குடும்பத்தினர். எனவே அவருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி முடிந்த உடனே நற்கருணை ஆசீர் நடைபெறும். நற்கருணை ஆசிரை தொடர்ந்து நகைச்சுவை பட்டிமன்றம், இன்னிசை நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. குடும்ப வாழ்வினுடைய மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருப்பது ஆண்களின் சம்பாத்தியமா அல்லது பெண்களின் சாமர்த்தியமா என்ற தலைப்பிலே திரு செபாஸ்டின் அவர்கள் நம்முடைய சூரியன் எஃப்எம்லே பணிபுரிந்திருக்கிறார்கள். அவருடைய பட்டிமன்றங்களிலே நம்முடைய பகுதியிலே அதிகமாக கேட்டு இருக்கின்றோம். இந்த நாளிலும் வந்திருக்கிறார். திருப்பலி முடிந்து நற்கருணை ஆசிரியருக்கு பிறகு இந்த பட்டிமன்ற நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு தேர்ப்பவனியும் நடைபெறும். எனவே இறைமக்கள் முழுமையாக இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாளை காலையிலே முதல் திருப்பலி காலை 5 மணிக்கு நடைபெறும். 2வது திருப்பலி திருத்தல பெருவிழா திருப்பலி காலை 8:30 மணிக்கு நடைபெறும். எனவே இந்த திருப்பலியிலும் ஆன்மீக காரியங்களிலும் முழுமையாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயம் என்பது இறைவன் வசிக்கக்கூடிய ஆலயம். எனவே ஆலயத்தை தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. ஏதாவது மனக்கசப்பு அல்லது அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை.
ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தது என்று சொன்னால் என்னிடம் வந்து தெரிவிங்கள். அதற்கான சரியான தீர்வை நான் தருகிறேன். எனவே உங்களுக்குள்ளே இந்த மனக்கசப்பு சச்சரவு எதுவும் வராமல் பார்த்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊர் பொறுப்பாளர்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக காவல்துறை நண்பர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த திருவிழா மகிழ்ச்சியினுடைய திருவிழாவாக அமைய வேண்டும். நம்மை நம்பி வெளியூரிலிருந்து இறைமக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. எனவே இந்த திருவிழாவின் பொழுது அமைதியும் பாதுகாப்பு நிறைந்த திருவிழாவாக மாற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அப்போஸ்தலரான புனித யாகப்பருடைய விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்தோடு நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்கு நாம் அனைவரும் தலைவணங்குவோம். அப்போஸ்தலர்களின் அடித்தளத்தில் உங்களை எல்லாம் உறுதிப்படுத்திய இறைவன் புனித யாகப்பெருனும் அப்போஸ்தலரின் வழியாக மாட்சியுள்ள பரிந்துரையின் பயணியாக உங்களையும் ஆசி அளிப்பாராக. அப்போஸ்தலரின் போதனையாலும் புனிதமான வாழ்க்கையாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்களும் உண்மைக்கு சான்று பகரவும் அருள்வாராக. அப்போஸ்தலர்களின் படிப்பினையில் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றையும் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என்
துணையாளரே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். எபினேசரே, ஆராதனை. என் துணையாளரே, ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. அபிநேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பாடுவோம். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவே பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்
அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.